தமிழினத்தின் அழுகையை போக்குவதற்காக வாக்குறுதி அளித்து அழிந்து போன பல அரசுகள் இருந்தும் தொடர்கதையாகும் தமிழ் மக்களின் அகதி வாழ்வு. இதற்கான முற்றுப்புள்ளி சமகால அரசாங்கத்தினால் தீர்த்து வைக்கப்படுமா? பலத்த எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கும் பரவிப்பாஞ்சன் பிரதேச மக்கள். பரவிப்பாஞ்சன் அன்று விடுதலை புலிகளின் சொர்க்காபுரி, அவர்களின் அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளின் கேந்திர நிலையமாக காணப்பட்டது. பசுமை நிறைந்த நிலப்பரப்பாக காட்சியளித்த பரவிப்பாஞ்சன் பகுதி தலைநகர் கொழும்புக்கு இணையாக செயற்பட்ட வடபகுதி நகரமாகும். இங்குதான் விடுதலை புலிகளின் அரசியல் துறை தலைமை அலுவலகம், சமாதான செயலகம், தமிழர் புனர்வாழ்வு கழகம் என விடுதலை புலிகளின் மிக முக்கிய அலுவலகங்கள் செயற்பட்டன. இந்த பிரதேசத்தில் காணிகள் அனைத்தும் தனியார் உறுதி காணிகள். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவில் உள்ள சில தனியார் காணிகளை கொண்ட பிரதேசங்களில் பரவிப்பாஞ்சனும் முக்கியமானது. இக்கிராமமானது 1900ஆம் ஆண்டளவில் சேர்பொன் ராமநாதனால் இரணைமடுக்குள்ள நிர்மாண பணிகளுக்காக தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களாகும். பிற்காலத்தில் வடபிரதேசத்தைச் சேர்ந்த மக்களும் இக்காணிகளை கொள்வனவு செய்தனர். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு கிளிநொச்சியில் மக்கள் மேல்குடியேற்றம் செய்யப்பட்ட போது பரவிப்பாஞ்சன் அதற்கு அனுமதிக்கப்படவில்லை. மேல்குடியேற்றத்தின் ஆரம்ப காலத்தில் பரவிப்பாஞ்சன் முழுமையாக இராணுவத்தின் 58வது படைப்பிரிவின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. பரவிப்பாஞ்சன் A9 வீதியின் கிழக்கு பக்கமாக உள்ள தனியார் கடைகளையும் இராணுவத்தினரே வைத்திருந்தனர். பின்னர் அந்த கடை தொகுதிகள் 2013ஆம் ஆண்டில் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டன. இருந்தும் பரவிப்பாஞ்சன் கிராமம் முழுமையாக 58வது படைப்பிரிவின் கட்டுப்பாட்டில் காணப்பட்டது. தங்களது காணிகளை விடுவிக்க கோரி அந்த மக்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம் என போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். எங்களுடைய காணியை மீட்டெடுப்போம் என்று பல தடவைகள் பல வடிவங்களில் கையளித்தோம். நல்ல பதில் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எமது காணிக்காக பரவிப்பாஞ்சான் முன்றலில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். 6 வருட காலங்களாக இந்த காணிக்காக அலைந்து திரிந்து சோர்ந்து போய் கடைசியில் இந்த ஒரு போராட்டத்திலேயாவது நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இதில் இருக்கின்றோம். எங்களுக்கு எங்கள் பூர்வீக சொத்து தான் பரவிப்பாஞ்சன் காணி. ஆனால் 2 வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முடியும் இல்லை. நாங்கள் முதலும் ஒரு கால் இப்படி கவனஈர்ப்பு போராட்டம் செய்ய நாங்கள் 3 மாதம். அப்போ ஜிஏ சொன்னவர் உங்களுக்கு தீர்க்கமான முடிவு தாரம் என்று சொல்லி நாங்கள் மனு கொடுத்து நாங்கள் 10ஆம் தேதி மனு கொடுத்து 25ஆம் தேதி நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்டு நாங்கள் கேட்கல, உங்களுக்கு ஆணி ஒரு பகுதி விடுபடுமான்னு சொன்னவர். அதுக்கு பார்த்தால் எங்கண்ட பகுதியில் பக்கத்து அடுத்த பகுதி தான் விடுவினோம். அதுவும் சொல்லியிருக்கிற விடுறோம்னு சொல்லி இன்னும் விட இல்லை. இப்போ பார்த்தோன்னா அந்த பகுதியில் உள்ள தகவல்கள் எல்லாம் எடுத்து எங்களோட பகுதி காணிகளுக்கு அழைக்கிறோம். நாங்கள் இங்கே வந்து 3 நாளாக இருக்கிறோம். ஆனால் ஒருவரும் எங்களை வந்து பார்த்ததும் இல்லை, என்ன செய்கிறீங்களான்னு கேட்டதும் இல்லை. அமைப்புகள் தான் வந்து கேட்டிருக்கிறேன். மற்றும்படி அரசாங்கத்தால் அக்கள் ஒரு வந்து பார்க்க நான் பரவிப்பாஞ்சான் விட இல்லை. அந்த இதில் போராட்டம் என்று சொல்லி இப்போ நாங்கள் 3 நாட்களாக இப்போ பரவிப்பாஞ்சானில் மக்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம். இதுக்கும் பதில் மேஜர் தாரம் என்று சொல்லி இதுவரைக்கும் வர இல்லை. 2015 ஜனவரி மாதம் 8ஆம் திகதி ஆட்சி மாற்றத்தின் பின்னர் பரவிப்பாஞ்சனின் முற்பகுதியிலும் சில பகுதிகள் விடுவிக்கப்பட்ட போதும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. மொத்தமாக 43 ஏக்கர் நிலத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இராணுவம் அதில் 20 ஏக்கரை அண்மையில் விடுவித்தது. மிகுதி 23 ஏக்கர் நிலம் இன்னும் இராணுவத்தின் 58வது படைப்பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படும் கிளிநொச்சி பரவிப்பாஞ்சனில் உள்ள மக்களை காலத்திற்கு காலம் பல அரசியல்வாதிகள் வந்து சந்தித்து சென்ற நிலையில் இன்று வரையும் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. மக்களை பொறுத்தவரையில காணாது, வேகம் காணாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி இந்த கிழமையோ நாளைக்கோ விதிக்கப்பட மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கோ உத்தரவாதம் போயிட்டு போயிடலாம். ஆனால்
இன்றைக்கு நேற்று நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீங்கன்றதான் ஒரு பெரிய போஷன் விடுறாங்க விட்டுட்டு அவளே வரைக்கும் அந்த குஞ்சு வராங்க முதலாக வராங்க. பரவிப்பாஞ்சான் பகுதி மக்கள் தமது காணிகளை தம்மிடமே வழங்குமாறு கோரி கடந்த 5 நாட்களாக அவர்களது வாழ்விடங்களில் உள்ள ராணுவ முகாம்களுக்கு முன்னால் இரவு பகலாக தங்கியிருந்து தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தார்கள். கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்களது காணிகள் 2 வாரத்திற்குள் மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சியுடன் தொடர்பு கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் பரவிப்பாஞ்சான் மக்களிடம் நேற்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரது கூற்றினை அடுத்து பரவிப்பாஞ்சான் மக்களது 5வது நாள் போராட்டமும் கைவிடப்பட்டது. சம்பந்தர் ஐயா வருகின்ற போது நாங்கள் எங்களுடைய பிரச்சனையையும் இது மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களின் கடிதங்களையும் நாங்கள் அந்த காட்டினோம். அந்த இதுக்கு அவரை கேட்டு நாங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்கள்ண்டு அவர் சொன்னார், உங்களுக்கு 2 கிழமைக்குள் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் எடுத்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறார் மக்கள் எல்லாருக்கும். ஆனால் அது சந்தோஷமாக இருக்குதுன்றது. ஆனால் நாங்கள் அதை கவனஈர்ப்பு போராட்டத்தை கைவிடுகின்றோம். கைவிடுவதோடு தற்காலிகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் அவற்றை சொல்லுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற இதில் தான் நாங்கள் எல்லோரும் சந்தோஷம் மக்கள் வெளியேறோம். 5வது நாள் கவனஈர்ப்பு போராட்டத்தின் மத்தியில் சம்பந்தன் ஐயா இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து சொன்னார், எங்களை 2 கிழமையில் எங்களோட காணி எங்களுக்கு கையளிக்கிறோம்னு சொல்லி. அதனால் நாங்கள் இப்போ தற்போதைக்கு அந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நிறுத்தி 2 கிழமைக்குள்ளே எங்களுக்கு ஒரு முடிவு வரையில்லைன்னு சொன்னால் திரும்ப மீண்டும் தொடருவோம்னு சொல்லி முடிக்கிறோம். எங்களோட கவனஈர்ப்பு போராட்டத்தை நிப்பாட்டுறோம். இவ்வாறான வாக்குறுதிகள் பலவற்றை கடந்த காலங்களில் பரவிப்பாஞ்சான் மக்கள் கேட்டு வெறுப்படைந்துள்ள சமயத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் இந்த வாக்குறுதி மக்களுக்கு அதிக நம்பிக்கையையும் கொடுத்துள்ளன. மக்களையும் சந்திச்சினார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக நான் அரசாங்க அதிபருடையும் பாதுகாப்பு செயலருடையும் பேசியிருக்கின்றேன். பாதுகாப்பு செயலர் எனக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறார். 2 கிழமைக்குள்ள அந்த விட வேண்டிய மிகுதி 13 லட்சம் ஏக்கர் காணியை 35 குடும்பங்களுக்கு சொந்தமான காணி விடுவிக்கப்படும் என்று. அந்த அடிப்படையில் நான் அவர் எனக்கு தந்த வாக்குறுதியை மக்களுக்கு கூறியிருக்கின்றேன். மக்கள் அவரையும் என்னையும் நம்பி தங்களுடைய போராட்டத்தை கைவிடுவது என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ள எதிர்க்கட்சி தலைவருடைய வாக்குறுதி நிலைக்குமா, அல்லது காலத்திற்கு காலம் வந்து சென்ற அரசியல்வாதிகளின் கருத்துகள் போலவே இதுவும் காணப்படுமா?